கண்டென்ஸ் மில்க் வச்சு சூப்பராக ஐஸ்கிரீம் செய்யலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பாதாம் பிசின் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன், ஆல்மண்ட்ஸ் தண்ணியில் சோக் பண்ணியிருக்கேன், அதோட ஃப்ரெஷ் க்ரீம், 400 ml கண்டென்ஸ் மில்க், 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அதோட மில்க் பவுடர், கேஷ்யூ. இது நான் ஒரு நெட்டில் பார்த்த ரெசிபி, அது நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுக்குள்ளே சேர்க்கணும். அடுத்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 200 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 400 ml கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்மண்ட்ஸும் பிஸ்தாவும் நம்ம சாப் பண்ணணும். இப்போ போட்ட எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா அரைச்சிட்டோம். அரைச்சி வச்சதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். இது கிட்ஸ் சமையல்னால கொஞ்சம் இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கோம். திரும்ப நாங்கள் தான் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். பரவாயில்லப்பா, பத்திரிச்சுப்பா. நம்ம பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா சாப் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ இதுக்குள்ள போட்டோம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதை நாங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட போகிறோம். பபாய், டேக். ஐஸ்கிரீமாக இருக்கா ஜூஸாக இருக்கான்னு பார்ப்போம். வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம்.